இருக்காங்களா எனக்கு அதை பார்த்து சொல்லு கேட்டுருக்கோம். பார்க்கணுமா? பார்த்து சரி பண்ணி கொடுத்தா போதுமா? ஒரு இடத்துனால ஒரு பிரச்சனை இருக்கு, அதையும் நீ கொடுன்னு கேட்டுருங்க. நீ கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். உடல்லையும் பிரச்சனை இருக்கு, ஒரு வீட்டுலையும் உடல் பிரச்சனை இருக்கு, அதையும் சரி பண்ணி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். முக்கியமா நல்ல வார்த்தைகள் வருமானமும் தலையை விரிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது பயமா இருக்கு எங்களுக்கு, அதாவது எதுவும் ஆயிடுமோ எங்க குடும்பத்துக்கு அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறீங்க. உண்மையாடா? சரியாகி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். அதே போல திருத்தி கொடுத்தா, அதே போல உடல் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். முக்கியமா நல்ல வார்த்தை வீட்டுல எதுவும் பாதிப்பு இருக்கான்றத பார்த்தேன், என்னுடைய பாதத்தை எடுத்து வச்சு பார்த்தேன். ஏதாவது தென்படுதா பாதிப்பு இருக்காம சொல்ற வார்த்தை புரியல, அதை நான் சரியாகி கொடுக்குறேன். என்ன பாதிப்புன்றத சொல்றேன். சொல்ற வார்த்தை புரியல, சாபம் இருக்கா அவங்க குடும்பத்துக்கு, அதை நான் நீ கொடுக்குறேன். கிட்டத்தட்ட நல்ல வார்த்தை இது எவ்வளவு காலமா இருக்கு அப்படின்றத பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா தான் தலை விரிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நல்ல வார்த்தை ஏற்கனவே ஒரு இடத்துல போய் வாக்கு பார்த்தா, ஆனா அது சரியா வரல, அது நடக்கவும் இல்லை. உண்மையா பொய்யா? நல்ல வார்த்தை சரியாகி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். அதே போல உடல் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். ஒரு இடத்து காரியத்தை முடிச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். உன் தெய்வத்தை வர வச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். இதை மஞ்சள் துணியால் பிடிச்சி வச்சுக்க, 11 காணிக்கை வச்சுக்கோ. குலதெய்வத்துக்கு 11 காணிக்கை வச்சு விடாம நாளைக்கு போட்டு 48 நாளைக்கு 48 நாளைக்கு மறந்துடக்கூடாதா? பெரிய கணி கொடுங்க இருறாத்தா. வருமானத்துலதான் பிரச்சனையா இருக்குன்னு வார்த்தையை வச்சிருக்கேன், இன்னும் பதில் சொல்லி முடிக்கல உனக்கு. இதப்படி இதை உடலுக்கு பயன்படுத்தணும், சாப்பிடணும், குடிக்கிறது எல்லாருக்கும் பயன்படுத்தணும், மறந்துடக்கூடாதா? அதாவது 3 நாளைக்கு பயன்படுத்தணும், 3 நாளைக்கு பயன்படுத்தணும் கனிவுடையா. இதை மஞ்சள், அதாவது இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சு தொழிலுக்காக வச்சுக்க, வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க. அதாவது நல்ல வார்த்தை, வருமான பிரச்சனையில மாட்டி நிக்கிற, அதை சரியாகி கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். உண்மையா பையா? சரியாகி கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேன். கண்டிப்பா சரியாகி கொடுத்துறேன், ஒன்னும் கவலைப்படாது. அதே போல வீட்டுல சாவ பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் நான் நீ கொடுக்குறேன். அதை நான் சொல்றத போல செஞ்சிருவோம். வீட்டுல சொல்ற வார்த்தை புரியுதுல? அதாவது நல்ல வார்த்தை கேட்டுக்கணும், நெரசம் தண்ணி எடுத்து வச்சுக்க. அதே போல பச்சை இலை இருக்கு இல்லையா, அதாவது வேப்பில, அந்த வேப்பிலைய பூஜை அறையில நான் சொல்ற வார்த்தை கவனிக்கணும், நெரசம் தண்ணி எடுத்துக்கணும், பூஜை அறையில வச்சுக்க. அதுல பச்சை இலையை அதுல போடு. அதே போல விபூதி, நான் கொடுக்குற விபூதியை கொஞ்சம் போடு, பொடி. அதே போல நல்ல வார்த்தை கேட்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த விரலி மஞ்சள் சொல்லுவாங்களா, அதை அரைச்சு அதுல கொஞ்சம் போட்டுரும், மறந்துட கூட. அதே போல கோமையை வாங்கி வச்சுக்க, அதையும் பூஜையில கொண்டு வந்து வச்சிரு. அதை ஒரு 3 நாள் கழிச்சு, இன்னைக்கு எடுத்து வைக்கிறேன்னா 3ஆவது நாள் அதை எடுத்து வீட்டை சுத்தியும் தெளி. அதே போல வீட்டு வாசல்லையும் தெளி. அதே போல எல்லாருடைய முகத்துல அடி, கோமையை முதற்கொண்டு. சொல்ற வார்த்தை புரியுதுல? எல்லாத்தையுமே முகத்திலே அடிக்கணும், வீட்டிலே அடிக்கணும், வீட்டுல தெளிக்கணும், மறந்துடக்கூடாது, வீட்டு வாசல்ல தெளிக்கணும். அது மட்டும் இல்லாம நல்லா வார்த்தைக்கிட்டும் ஜீவராசி இருக்கு இல்லையா, அதாவது ஊர்வன பரப்பணும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு ஏதாவது உணவு உங்களால முடிஞ்சதை ஒரே ஒரு நாள் மட்டும். உணவுனா நல்லா இனிப்பு இருக்கலாம், அல்லது வீட்டுல சமைச்ச சாப்பாடா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதாவது நல்ல வார்த்தை கேட்டுக்கணும், ஏதாவது ஒண்ணு. அதை அந்த 3ஆவது நாள் அதை போட்டுட்டீங்கன்னா உங்க சாபம் நீங்கிறோம். உங்க வருமானத்தை சரியாகி கொடுக்குறேன், குடும்பத்துல எந்த ஒரு குழப்பம் உடல் ரீதியாக சரியாகி கொடுக்குறேன். உங்க பிள்ளைகளை திருப்பி கொடுத்து வருமானத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு கேட்டதுக்கு நடத்தி கொடுத்துறேன். உங்க இடத்து காரியம் முடியணும்னு கேட்டதுக்கு முடிச்சிருவோம். மறந்துடக்கூடாதா? இந்த அப்பனுக்கு என்ன செய்வேன்? போயிட்டு